சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் பவுடர் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் குறைச்சிக்குங்க. நான் வந்து கொஞ்சம் பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கில் தாங்க சாப்பிடுவேன். ஸோ அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கர்டு, இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். கர்டு வந்து சேர்த்துருக்கேன். வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயிலும் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஆயில் எதுக்காக சேர்த்துக்கிறேன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி வந்து செஞ்சு இந்த ஆயிலோட மேக்னேட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. இது நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இது மேக்னேட் ஆகட்டும். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்தாச்சு. நான் அப்படியே எடுத்து சிம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். ஐ ஃப்ளேமில் வச்சுன்னா நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் சொல்லுங்கள் எப்படி இருக்கா? ஓகே. இது வந்து ஒயிட் சாஸ் கூட வந்து செய்யலாம் நம்ம வேணும்னா. நான் வந்து ஒயிட் சாஸ் வந்து செய்யலை, அப்படியே சாப்பிட்டா போதும். சிக்கன் 65 மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக. ஒரு கேப் போட்டுலாம். கேப் எடுத்தாச்சு. கேப் எடுத்துட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இன்னும் குக் ஆகணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து திருப்பி நம்ம விட்டுடலாம். கேப் போட்டுடலாம். சில்லி சிக்கனுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. மீன் பொரிச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பேட்ச் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே இன்னும் சிக்கன் வந்து போட்டுக்கலாம். கறிக்கெல்லாம் போகாதுங்க. அந்த மசாலாவுடைய கலர் தான் மாறிடுது. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மசாலா குக் ஆகட்டும், பார்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்கோம் சிக்கனை வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுலாம் அதை சேர்த்ததுனால டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனு, க்ரீன் சில்லி கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி வந்து லைட்டாக தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்க்கணுன்னா ஆப்ஷன் தான். ஸோ வேணும்னா வந்து சேர்த்துக்கலாம், நம்ம வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்க்க போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் தக்காளி வந்து சேர்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ கேப் போட்டுருக்கோம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துவேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து வேணாம்னு நினச்சேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துவேன். சோயா சாஸ் சேர்த்தாச்சு. இதில் வந்து கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம். கலராக நம்ம வந்து க்ரீனு, எல்லோ, ரெட்டு சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். சில்லி சிக்கன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க.
இதில் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இதுவாக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு ஸ்பூனில் ஆட் பண்ணி நம்ம போட்டோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் வந்து சேர்க்கலை, ஏன்னா சிக்கனில் வந்து அது நம்ம மாவே சேர்க்காம தான் எண்ணெயில் பொரிச்சிருக்கோம். இப்போ வந்து பாருங்கள் ஹை ஃப்ளேம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொத்தமல்லி வந்து மேலே லைட்டாக வந்து தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சேர்க்கறதுக்கு பதில் நான் கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்த கொரியாண்டர் லீஃப் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். புதினா வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஸோ எதுக்காகனா இந்த க்ரீன் கலரு நல்லா இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சேர்க்கணும். குடமிளகா ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் கம்பல்சரி சேர்க்கணும். ஆனால் இந்த டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து பச்சரிசி மாவும் சேர்க்கலை, கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கலை. நம்ம அதை சேர்த்து தான் வந்து எண்ணெயில் பொரிப்பாங்க இல்லையா, 65 மாதிரி பொரிச்சுட்டு தான் நம்ம வந்து இது செய்வாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்குறோம். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குதுங்க. ஸோ இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மாற்றிக்கலாம். வாங்க, பார்க்கும்போது எண்ணியாக இருக்கா. ஸோ அவ்வளோதாங்க. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வந்து நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி ஸோ சிக்கன் சில்லி சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.